முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மக்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காண்றது, அப்படி அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்றதுதான். அதற்கு உதாரணமா பல்வேறு நிகழ்வுகளை சொல்ல முடியும். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய மனுக்களை அதிகாரிகள் எந்த அளவு சரியா அதற்கான தீர்வுகளுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பல்வேறு ஆய்வுகள் மூலமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்துல கூட சென்னை தலைமைச் செயலகத்துல ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்தது. முதல்வரின் முகவரி துறைக்கு என்ன மாதிரியான மனுக்கள் வந்திருக்கு, அந்த மனுக்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, இன்னும் என்ன மாதிரி விரைவா இந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் அப்படின்ற ஒரு ஆய்வுக் கூட்டம் தான் நடந்தது. அந்த ஆய்வுக் கூட்டத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மனுக்கள் கொடுத்த அந்த மக்கள்கிட்டையும் நேரடியா பேசினாங்க. உங்களுடைய கோரிக்கைகளுடைய நிலை என்ன, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க மனு கொடுத்தவங்க கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அரசு அலுவலர்கள் கிட்டையும் கேட்டாங்க. மாவட்ட வாரியா என்ன மாதிரியான மனுக்கள் எல்லாம் அதிகம் பெறப்படுது, அதுல என்ன மாதிரியான மனுக்களுக்கு தீர்வு காணப்படுது, இன்னும் என்ன மாதிரி விரைவா இந்த மனுக்களுக்கு எல்லாம் தீர்வு காண வேண்டும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசினாங்க. அது குறித்த ஒரு காட்சி இப்போது உங்கள் பார்வைக்கு. வணக்கங்க, ஸ்டாலின் பேசுகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. செந்தில் பேசுறேங்க. 936 மனுக்களில் 98% நீங்கள் தீர்வு கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இதில் 52% மனுக்களுக்கு திருப்திகரமான தீர்வு காணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. பாக்கி இருக்கிற மனுக்கள் என்ன பிரச்சனை? உரிய உதவித்தொகை கேட்கறவங்களுக்கு நேரடியா போய் அவங்களுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்யற சொல்லி அவங்க ஆன்லைன்ல பண்ண சொல்றாங்க ஐயா. சரி. அவங்க தகுதி இருந்தா உடனே ஆன்லைன்ல ஏற்பளிக்கப்பட்டு சரி உத்தரவு நகலையும் நான் நேரில் கொடுத்துட்டு அவங்க கிட்ட சைன் வாங்கிடுறேன் ஐயா. சரி சரி. உதவி நகராட்சி ஆணையர் தானே நீங்க? குட் மார்னிங் சார். சரி, என்ன உங்க இதுல ரொம்ப பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க தீர்வு காணாம இருக்கீங்க? இதுல இதுவரைக்கும் 805 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது சார். சரி. அதில் 650 மனுக்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது சார். 112 மனுக்கள் நிலுவையில் சார். ஏறக்குறைய 82% முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் ஸ்பீடா பண்ணி குயிக்கா முடிங்க அதெல்லாம். வணக்கம் ரவி, ஓய்வூதியத்துக்கு பெட்டிஷன் போட்டிருந்தீங்களா? ஆமாங்கய்யா, கொடுத்துருங்க. வந்துருச்சா? இப்போ ஐயாவோட உதவியினால எங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் சேர்ந்துச்சுங்கய்யா. ரொம்ப நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்மா, ஸ்டாலின் பேசுகிறேன். ஐயோ வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சார், உங்களுக்கு வைப்பு நிதி வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துருந்ததாக எனக்கு போட்டு வந்திருக்கு. வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சு சார். காசு வந்துருச்சுங்க சார். ரொம்ப நன்றி சார். சரிம்மா சரிம்மா. இப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய மனுக்கள்ல எந்த அளவு கவனம் செலுத்துறாங்க அப்படின்றதற்கான ஒரு சாட்சியா இந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை இன்னும் வலிமையானதா, இன்னும் ஸ்திரமிக்கதா எப்படி மாத்தணும் அப்படின்ற அடிப்படையில அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பத்தி பார்க்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டத்துல களத்தூர் அப்படின்ற ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில கஜா புயலால பலரும் வீடு இழந்த ஒரு குடும்பத்துல இவங்களும் ஒருத்தவங்க. அப்படி வீடு இழந்து இருந்த அந்த குடும்பத்திற்கு ஆதரவா இருந்தது இன்றைய திமுக ஆட்சி. வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த வீட்டுல அந்த மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்க. பாருங்க. என் பேர் ரேணுகா, களத்தூர். இந்த மாதிரி ஒரு 2 ஆணும் பொண்ணும். எனக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல கேன்சர் செத்து போச்சு. அவங்க வீட்டுக்காரர் லாரியில் அடிபட்டு பூக்கல்ங்கிற ஊரில் இறந்துட்டார். 2 பசங்களையும் வச்சு நான் பார்த்துக்கு வரேன். ஒருத்தன் சிறு வயசு, கொஞ்சம் ஒரு மூத்தவன் 20 வயசு இருக்கு. அவங்க பேர், மூத்தவன் பேர் சந்தோஷ்குமார், இளையவன் பேர் விஷ்ணு வரதன். அவங்க 2 பேரும் ஒருத்தன் படிச்சுக்கு இருக்கிறான் காரைக்குடியில், ஒருத்தன் இப்போ தான் வெளியில் போய் பண்ணி வேலை இல்லாமல் இருக்கிறாப்புல, கஷ்டத்தில் இருக்கிறாப்புல. வளர்த்தது கஷ்டப்பட்டு 100 நாள் வேலை பார்த்து நான் கஞ்சி அவங்களுக்கு பண்ணிக்கிருந்தேன். எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஒரு 2 வருஷமாக. அப்புறம் பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க எங்களை. கச்சா புயல் வீடு உடஞ்சிருந்த காரணத்தினால போய் கலெக்டர் சாரை பார்த்தோம்.
திரும்ப வந்தால் பார்த்தா மறுநாளே வந்து பார்த்தார் சார். இடம் இதெல்லாம் பட்டாலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பட்டா இல்லை சார் இந்த நேரத்துக்கு, அதனால் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கட்டி முடிச்சுட்டு திறப்பு விழாவுக்கு சார் தான் வந்து திறந்து வச்சார். இது மாதிரி நீங்கள் அந்த பாட்டியை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் முத நாள் வந்து பார்த்தப்ப அந்த பாட்டியோட முகத்தில் அவ்வளோ ஒரு வருத்தம். இந்த பசங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க போகுது, தனக்கப்புறம் அந்த பிள்ளைகள் யார்கிட்ட போய் நிற்க போகிறாங்க இந்த 2 பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க. என்னால் பார்க்க முடியாமல் தவிச்சுக்கிருந்தேன். சார் வந்து சார்கிட்ட உதவி கேட்டு பண்ணி வந்தேன், படிக்க வைங்கன்னு. அப்புறம் மறுநாள் தஞ்சாவூர் போய் மறுநாள் வந்து உதவி பாட்டிக்கு பண்ணித்தரேன்னாரு. வந்து பசங்களெல்லாம் பார்த்தாரு, பண்ணார். வந்து கேட்டு இடமெல்லாம் பார்த்தாரு. பெற்றோர்கள் இழந்த குழந்தைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அரசாங்க திட்டத்தோடு இணைந்து நாங்களும் செயல்படுறோன்ற வாக்குறுதி கொடுத்தோம். அந்த 3 வீடு பார்த்திங்கன்னா களத்தூர் விஷ்ணுவர்தன் ஒரு பையனுக்கு, தன் தாய் தகப்பனை இழந்த ஒரு பையனுக்கும், அடுத்தது 2வது ரெட்டைவயல் கிராமத்தில் பாண்டி மீனான்ற ஒரு பெண், அவங்க பெற்றோரை இழந்து சகோதரி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு வீடும், 3வது வீடு காடந்தங்குடி விஷ்ணு சுந்தரவதனின்னு ஒரு பொண்ணு, அவங்களோட பேரண்ட்ஸ் இழந்துட்டாங்க. அவங்களுக்கும் அந்த வீடு கட்டி கொடுக்குறதுல வந்து மாவட்ட ஆட்சியர் எங்களை அணுகி இதை கேட்டுக்கொண்டதுக்கு நம்ம அரசு திட்டத்தோடு இணைந்து ஒரு அழகான வீடுகள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் இதை செஞ்சு கொடுத்தோம். பட்டா இடத்துக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வீடெல்லாம் வசதியாக கட்டி தந்து நல்லபடியாக எனக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க. பசங்களை பார்த்துக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாரு இந்த சிறு பையனை. அது பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இவங்களால் ஒரு வீடு, இந்த பசங்களால் ஒரு வீடு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வயசு குறைவாக இருக்கிற காலத்தில் வீடு கட்ட முடியுமானா கட்ட முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு விஷயம். அவங்க என்ன மாதிரியான இடத்துக்கு எந்த இடத்துக்கு போனாலும், அவர்களுக்கு எந்த வேலை கிடைக்கலனாலும் எது பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வீடுன்னு இருக்கிறப்ப அவங்க அந்த வீட்டில் வந்து தங்கிக்கிறதுக்குரிய சூழல் ஏதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசங்க 2 பேருமே வெளியில் எங்கேயாவது போய் எங்கேயாவது ஏதாவது தவறான ஒரு இடத்துக்கு சிந்தனை கூட மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு வீடு இருக்குன்னாங்க நமக்குன்னு ஒரு ஆதாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தங்குறதுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குங்கிறது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இந்த வயசு பசங்களுக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களால் வீடு கட்ட முடியாத நிலைமையில் இந்த பசங்களுக்கு அந்த வீடு கட்டி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். என் மனசு இப்போ வீடு வந்ததுக்கு வர சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் சார் மேலே எனக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சந்தோஷமாக நானும் என் பேரனும் இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் வந்து திறப்புலாவுக்கு வந்திருந்தார். இது மாதிரி நீனும் படித்து முடிச்சுட்டு மற்றவங்களுக்கும் இது மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் படித்து முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு இது மாதிரி வீடு கட்டி கொடுப்பேன். தாய் தகப்பனை இழந்து ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரப்போகிறோம், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஆத்ம திருப்தி மன திருப்தியும் கொடுத்துச்சு. இந்த திட்டம் வந்து அரசு திட்டம் என்பதனால் நாங்களும் மக்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற லைன்ஸ் நண்பர்கள், பேராவூரணி, மதுக்கூர், பட்டுக்கோட்டை போன்ற லைன்ஸ் சங்கங்களோடு இணைந்து அவங்களோட பொருள் உதவியோடு இந்த வீடு அழகான வீடை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இதற்காக எங்களோட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதை முன்னெடுத்து செல்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் லைன் சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்துல ரெட்டவெளி ஊராட்சியில பாண்டி மீனா அப்படின்ற பொண்ணு, அந்த பட்டதாரியுடைய தங்கச்சி மாற்றுத்திறனாளி, அப்படி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கான வீடு அப்படின்றது எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அந்த குடிசை வீடு சிதலமடைஞ்சு இருந்ததுனால அந்த குடும்பமே தவிச்சு போயிருந்தாங்க. அப்படி பாண்டி மீனாவிற்கும் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். மாவட்ட நிர்வாகமும் தனியார் தன்னார்வ தொண்டு அமைப்புகளும் இணைந்து தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா இன்னைக்கு அவங்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். என் பேர் பாண்டி மீனா, நான் ரெட்டவேலில் இருக்கேன். எங்கள் அப்பா பேர் கண்ணையா, எங்கள் அம்மா பேர் செல்வி, என் தங்கச்சி மாற்றுத்திறனாளி. எங்கள் அப்பா இப்போ 1 இயருக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக இறந்தாங்க திடீர்னு. அம்மாவுக்கு வந்து 5 இயர்ஸாக லிவர் ஃபெயிலியர். இப்போ 6 மந்த் ஆகிடுச்சு அம்மா இறந்து. என்னுடைய அண்ணன் மக தான் பாண்டி மீனா. அவங்களோட தாய் தந்தை வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரியை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா சார். மழை பெஞ்சாலே பயமாக இருக்கும். அவளை தான் டேமஸாக இருந்துச்சு வீடு. யாருமே வந்து இருக்கவும் பயமாக இருந்துச்சு. இந்த வீடை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலை.
வீடெல்லாம் இடிஞ்சிருந்து அவங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க அந்த நேரத்தில். அவங்க அப்பா இறந்துட்டா இல்லை, உயிரோடு இருந்தாங்க. அந்த மாற்றுத்திறனாளி பாப்பா உள்ளே இருந்துச்சு. எங்களை பார்க்க கூட அதால் முடியல. இன்னொருத்தவங்களை பார்க்குறத வந்து அது விரும்ப மாட்டாங்க. அதனால் ரொம்ப இதாக இருந்துச்சு. பாப்பாவுமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்துச்சு. வீடுகள்லாம் சரியில்லாமல் மழை காலம்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். செவரெலாம் இடிஞ்சு போகிற தருவாயில் இடிஞ்சே இருந்துச்சு ஒரு பக்கெட்டு. ரொம்ப சிரமத்தில் இதாக இருந்துச்சு மழை காலம்னா. தங்கச்சி அவங்க இருப்பாங்க சார், அவங்களுக்கு நேரத்துக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் சார். சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க ஏதாவது எப்படி சொல்கிறேன், அவங்க ஏதாவது போட்டு தண்ணியில் ஏதாவது கலைச்சி வச்சுருவாங்க சார். வீட்டுக்குள்ளே தனியாக இருக்க மாட்டாங்க, பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்கணும் சார் அவங்க பக்கத்தில். தங்கச்சிக்கு 2000 வரும் சார் மாற்றுத்திறனாளி. அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். 2000 எடுத்து தான் சார் செலவு பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அப்பா இறந்த உடனே எங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் உண்மையாகவே இருந்தோம். எங்களுக்குன்னு யாருமே இல்லை. எங்கள் அம்மா, நான், என் தங்கச்சி 3 பேர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருப்போம். நான் அடிக்கடி முடியாண்டு புதுக்கோட்டை கூட்டிகிட்டு போயிடுவேன். அம்மாவுக்கு கூட வந்து இருக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் நான் மட்டும் தங்கச்சி வந்து இந்த வீட்டில் தான் விட்டு போவேன். சாப்பிட்டாலோ சாப்பிட்லையோ எங்கே இருக்கா என்ன பண்ணுறா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் போயிட்டு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். அவங்களுக்கு இருந்தாப்லேயே வந்துட்டு மெண்டல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் மட்டும் புதுக்கோட்டையில் கூட்டி கொண்டு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 6 நாள் ஒரு 10 டேஸ்க்கு மேலே நான் வச்சு பார்த்துட்டு தான் இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். பொண்ணுக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த பிள்ளை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சாருக்கு மூலியமாக இது மாதிரி ஃபீஸு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை போய் சொல்லியிருக்கு. உடனே சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. நேராக வீட்டில் வந்து பார்த்தாங்க, நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, வீடு ரொம்ப மோசமாக இருக்குது சார்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை பார்த்துட்டு, அப்பா இறந்ததுனால அம்மாவுக்கு விதவைக்கும் சாரே ஏற்பாடு பண்ணாங்க. சாரி ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டுக்கும் சாராய் தான் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத பிரச்சனை வந்தது. பாத பிரச்சனையும் சார் தான் ஏற்பாடு பண்ணாங்க. நான் போனது ஃபீஸுக்காக மட்டும்தான். ஆனால் எனக்காக சார் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் கேட்காமலே சார் எனக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. தஞ்சை மாவட்ட கலெக்டருக்கு இது சம்மந்தமாக தகவல் கொடுத்தோன்னா அவங்க மூலமாக வந்து இப்போ எங்கள் அண்ணன் மகளுக்கு வீடு அமைச்சு கொடுத்து சாலை அமைச்சு கொடுத்து எங்கள் அண்ணன் மகளோட வாழ்க்கையில் ஒரு நல்லது பண்ணி வச்சுருக்காங்க. கடவுள் ரூபத்தில் வந்து எங்கள் கலெக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, நல்லது பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறது. இந்த மாதிரி இந்த வீட்டை கட்டி கொடுத்து இவ்வளவு பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு நேரடியாக தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இவ்வளவு பண்ணி இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. நம்ம எங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 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 அப்படி எப்போ விழும், அப்படி மழையில் எப்போ அந்த வீடு விழும், ஒரு சைடு இடிஞ்சு விழுந்து வெறும் தகரம் வச்சு தான் அடைச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஓலை வச்சு தான் அடைச்சிருப்பாங்க. அடுத்த சுவர் எப்போ விழும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இது இந்த பாப்பாவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வீடு கிடச்சிருக்கு. உண்மையாகவே இது வந்து இந்த இத்தனை முயற்சிக்கும் எத்தனை பேர் நாங்கள் எல்லாரும் உதவி பண்ணியிருந்தாலும் இதை முன்னெடுத்த இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை வழங்கிய தமிழக அரசுக்கும் தான் எங்களோட நன்றியை திரும்ப சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வீடை கட்டி கொடுக்கும்போது அவர் வந்து அவர் வீட்டை எப்படி கட்டுவாரோ, உள்ளே இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவும் நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ அது அப்படியே இருக்கும். அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கிளாசட்ஸாக இருக்கட்டும், மார்பிள்ஸாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வால் பெயிண்டிங் வரைக்கும் நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். அது மாதிரி அருமையாக நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வீடு வந்து ஒரு 350 சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்கோம் சார். இதில் ஒரு ஹாலு, 2 ரூமு, ஒரு கிச்சன் வச்சு கட்டி கொடுத்துருக்கோம் சார். இதில் எலக்ட்ரிக் ஃபேன் போட்டு கொடுத்துருக்கோம், லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் எல்லா ரூமுக்கும். எல்லாமே ஒரு தன்னிறைவான ஒரு அழகான ஒரு வீடு சார் இது. அதோட முகத்திலே ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ். இப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டிங்கன்னா, முதலாவது வந்து ஒருத்தனுக்கு வந்து இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை. இருக்க இடம் தான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த இருக்க இடமே அது பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, எப்போ இடிஞ்சு விடுவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பக்காவாக கான்க்ரீட்டில் ஃபுல்லி இதில் வீடு கட்டி கொடுத்துருக்கறதுனால இந்த வீடு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது மாத்திரம் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது மாத்திரம் இல்லை, அது வாழ்க்கையில் உயர்றதுக்கு இல்லை அடுத்தபடியாக இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு மனநிலையை அந்த பொண்ணுக்கு இந்த கண்டிப்பாக அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சார். அந்த சந்தோஷத்தோடு தான் அந்த பொண்ணை பார்க்குறோம் நாங்கள். பிள்ளையோட தன்னம்பிக்கை, ஏன்னா பாக்கி பசங்களே நம்ம சொல்ல முடியாது, அந்த பிள்ளையோட தன்னம்பிக்கை தான் முதல் காரணம். எந்த இதுவும் இல்லை, நம்மளுக்கு அம்மா அப்பா இல்லை, நம்ம தங்கச்சி வச்சு நல்லா பண்ணணும். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு பெரிய காரணமே சார் மட்டும்தான். அது என்றைக்குமே என்னால் சாரை மறக்கவே முடியாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து
பொருளாதார சூழ்நிலைகளில் இல்லைன்னா குடும்ப சூழ்நிலைகளில் பல இன்னல்கள் இருக்கக்கூடிய, ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு வீடு கட்டுவதற்கு கூடுதலாக நிதி நமக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர்ஸ் டிஸ்கிரிஷனரி ஃபண்டில் ஒரு பகுதியும், மீதமுள்ள தொகுதி தன்னார்வர்களுடைய பங்களிப்போடும் இந்த வீடுகள் கட்டுறதுக்கு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இதில் வந்து பல குடும்பங்கள் வந்து குறிப்பாக ரொம்ப சிரமத்தில் இருக்க குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் வந்து பயனடைகிறாங்க. வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வீடு வந்து ஒரு பழுதாகி உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அவருக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக மாறும். படிப்பு மேலேயோ இல்லை அவருடைய பணிகள் மேலேயோ எந்த அக்கறையும் அவர் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த சிரமத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறப்பு வீடுகள் கட்டும் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இதில் வந்து ஒரு நல்ல தரமான வீடை நம்ம கட்டி கொடுக்குறோம் மாவட்ட நிர்வாகம் மூலமாக. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழக அரசுடைய நிதி, மாவட்ட ஆட்சியர் விருப்ப நிதி, தன்னார்வலர் பங்களிப்போடு இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இனிமேல் அவர்களுக்கு நல்ல வீடு கிடைச்ச பிறகு வீடுகள் பற்றி அவர்களுக்கு கவலை இருக்காது. அவருடைய படிப்பை பற்றியோ அவருடைய வாழ்க்கையில் வேலை பற்றியோ அவருடைய கவனம் இருக்கணும், அவங்க வாழ்வு மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் சீரான வளர்ச்சி வேணும் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவுன்னு சொல்லலாம். அத்தகைய எல்லா தொகுதிகளுக்கும் சீரான சரியான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதற்கேற்றாற்போல் மாவட்ட நிர்வாகங்களும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க, செந்தமிழ் நகர் அப்படின்றது. அதாவது பட்டா இல்லாமல் சாலையோரங்கள்ல இடமில்லாமல் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவர்களுக்காகவே ஒரு நகர் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த இடத்துல பட்டா வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கான சாலை வசதி, குடிநீர் வசதி, இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்புகள் அந்த இடத்துல செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செந்தமிழ் நகர் இந்த ஒரு திட்டத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எங்கள் ஊரில் வந்து எல்லாம் சாலையில் தான் குடியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நாங்கள் வந்து 40 வருஷம் 50 வருஷ காலமாக நிறைய பேர் இடம் இல்லாமல் சாலையில் தான் குடியிருந்தாங்க. எங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பொதுவான இடமா இருந்தது. எங்களுக்கு வந்து சாலை ஓரம் தான் இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டில் இடமே இல்லை, பட்டாங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. நிறையா பேர்த்துக்கு இபி கரண்ட்டு பில்லோட இது கூட இல்லை, அந்தளவுக்கு வசதி இல்லாமல் இருந்தோம். நமது ஒப்பற்ற தலைவர் தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் சாலை ஓரத்தில் குடியிருந்த 24 கிராமவாசிகளுக்கு இடமில்லாத காரணத்தினால் அவர்கள் வைத்த கோரிக்கை மனுவை ஏற்று 24 பேருக்கும் தமிழ் மீது பற்று கொண்ட நமது தலைவர் கலைஞரோட பெயர் வழங்குகின்றபடி 24 பேருக்கு இந்த இடத்தில் பட்டா கொடுத்துருக்குறோம். ஒரு 24 பேர்த்துக்கு அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு இலவச பட்டாவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 58.58 ஏர்ஸ். இது ஒரு ஆளுக்கு வந்து 2.25 சென்ட்டு கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து சாலை வசதியும் சாலை ரோடும் சின்ன ரோடு, எங்கள் இடத்துலையே பிள்ளைங்க ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காங்க. எங்கள் பிள்ளைங்களே எங்கள் குழந்தைனா பிள்ளையே இறந்துருக்கு. ஏன்னா இந்த இவ்வளோ சின்ன ரோடு, இப்போ சாலை பெரிய சாலையாக இருக்குது. சாலை வசதிகள் இல்லாமல் எல்லாமே இதாக இருந்துச்சு. அதனால் வந்து 3 மீட்டர் அளவுக்கு இப்போ சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி முன்னே விட இன்றைக்கி தண்ணி வசதி, தெரு பைப்பு இருக்குது, வீட்டு பைப்பு இருக்குது. அவங்கவுங்க இப்போ ஐயா பிளாட்டு கொடுத்தாங்களே, அதுலேயும் வந்து நல்ல திருப்பைப்பு, அவங்கவுங்க வீட்டுக்கும் ஒரு திருப்பைப்புனா அது பெரிய சந்தோஷம். யாரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, முன் வந்து இலவசமாக செஞ்சு தர மாட்டாங்க. அதுவும் எங்களுக்கு விருப்பம். எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. பைப் லைன்லேருந்து கரண்ட்டு லைட்லேருந்து. பட்டாங்கிறது இப்போ தான் ஐயா கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பட்டாவை பார்க்குறோம், இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. முன்னதே நிறைய வளர்ச்சிகள் மக்களும் வளர்ச்சி அதிகம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூரை வீட்டில் வசதியே இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி நாகரிகம் வர வர எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்டில் வசதி பண்ணி தர்றாங்க. அதனால் இன்றைக்கெல்லாம் நாகரிகம் நல்லாயிருக்கும். இடம் கொடுத்து எங்களை அதான் சொன்னாங்களே, ஒரு இடம் கொடுத்து சும்மாவே ஒரு பட்டா, எங்களுக்கு பட்டா இலவச பட்டாவும் கொடுத்து, ஒரு வீடும் கொடுத்து, ஒரு பைப்பு எந்த ஊர்லேயும் நாங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டதில்லை. இங்கே சொந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அங்கே வந்து எப்போ எங்களை காலி பண்ண சொல்லுவாங்கங்கிற முடிவில் இருந்தோம். திடீர்னு வருவாங்க, காலி பண்ணுங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களால் எங்கே போகிறது என்ன பண்ணு ஒன்றும் தெரியாமல் இருந்தது. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இடமும் கொடுத்து தண்ணி வசதியும் கொடுத்து ஒரு கட்டடமும் கட்டித்தர போகிறாங்கங்கிற செய்தியை கேட்டவுடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஐயா முயற்சினால இந்த இடத்த கொடுத்து இன்னும் மேலும் வீடு கட்டி தராங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள வந்து எங்கள் அப்பான்னு சொல்லணும் போல தோணுது ஸ்டாலின் ஐயாவை. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறோம். வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதை வந்து அவ்வளோதான், யாரும் அவ்வளோ ரெஸ்க் எடுத்து செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த ரோடெல்லாம் இப்படி அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக செந்தமிழ் நகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பான திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, பல ஆண்டுகளாக சொந்த பட்டா நிலம் இல்லாமல் அரசு புறம்போக்கு நிலங்கள், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை புறம்போக்கு, ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை புறம்போக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கொடுக்கணும். 2 கட்டமாக அந்த திட்டத்தை பிரிச்சிருக்கிறோம். முதல் கட்டம் பார்த்திங்கன்னா, அந்த இடம் கொடுத்து அவர்களை வந்து நிலமில்லாதவர்களுக்கு ஒரு நிலம் லேண்ட் ஓனர்ஸாக ஆக்குறது முதல் பாகம். 2வது பாகம் பார்த்திங்கன்னா, அரசு திட்டம் மூலமாக அவர்களுக்கு சொந்தமாக ஒரு அழகான ஒரு வீடுகள் கட்டி கொடுப்பது 2வது பாகமாகும். இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரையில் 9 செந்தமிழ் நகர்கள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த செந்தமிழர் திட்டத்தை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களை நம்ம தேடி போய் நம்ம வந்து ரீச் பண்ணிக்கிறோம். அந்த மக்களுக்கு வந்து அந்த பட்டாவை பொறுத்தவரையில் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, உதாரணமாக நீர்நிலை புறம்போக்கில் இருப்பாங்க, இல்லை நெடுஞ்சாலைத்துறை புறம்போக்கில் இருப்பாங்க, அந்த இடங்களில் நம்ம வந்து பட்டா கொடுக்க முடியாதனால அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தனியார் நிலையங்களில் நேரடி பேச்சுவார்த்தை மூலமாக தமிழக அரசுடைய நிதி உதவி மூலமாக, குறிப்பாக ஆதிதிராவிடர் நலத்துறையுடைய நிதி உதவி மூலமாக அந்த இடங்களை வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அந்த இடம் வாங்கி கொடுத்துட்டு முதல் கட்டமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பகுதி சமன்படுத்தி நல்ல ஒரு வீடுகள் கட்டுவதற்கு ஏதுவாக நிரப்பி அந்த இடத்த வந்து அடிப்படை வசதிகள் நம்ம செஞ்சிடுறோம். முதல் கட்டமாகவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாலை வசதி, ஒவ்வொரு தெருக்கும் ஒரு சாலை வசதி, வடிகாலோட சாலை வசதி. 2வது பார்த்திங்கன்னா இபி போஸ்ட், ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து இபி போஸ்ட் நம்ம கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக வச்சுருவோம். 3வது பார்த்திங்க அப்படின்னா, அருகாமையில் ஊர் இருக்கிறனால அந்த குடிநீர் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு டேப் வச்சு அந்த குடிநீர் பைப்பை நம்ம வச்சு கொடுத்துட்றோம். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒவ்வொரு மனைக்கும் கல் அளந்து கல் போட்டு அந்த நம்பர் கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அவர் வந்து அதுக்கப்புறம் நம்முடைய அரசை நோக்கி அவங்க வர வேண்டிய தேவையே இருக்காது, அளக்க தேவையில்லை, அடிப்படை வசதிக்கு அவர்கள் அலைய தேவையே இல்லை. அங்கேயே நம்ம பட்டா எண் இருக்கும், அந்த கல்லில் அது கொடுக்கப்பட்ட நம்பர் இருக்கும். ஸோ அதிலே நேரடியாக அவங்க போயிடலாம். அதுக்கப்புறம் 2வது கட்டமாக அந்த வீடுகள் வழங்கும் திட்டம் மூலமாக வீடுகள் கொடுக்கும்போது இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக நம்ம திருவிடைமருதூர் தொகுதியில் வேலூர் அப்படிங்கிற ஊரில் நம்முடைய மரியாதைக்குரிய அரசு தலைமை கொறடா அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு முதல்ல. அடுத்த கட்டமாக திருச்செந்தூண்டியில் அந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். விளிம்புநிலை மக்கள் நரிக்குறவர் சமுதாயம் வாழக்கூடிய புதுக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு 40 சென்ட் நிலத்தை ஒரு தனியார் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு குடும்பம் மூலமாக விலை இல்லாமல் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது போன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரையில் 9 செந்தமிழ் நகர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் குறைந்தது ஒரு செந்தமிழ் நகர் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். செந்தமிழ் நகரில் ஒரு பகுதி முடித்து 2வது பகுதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கிடைச்சது அப்படின்னா அந்த விளிம்புநிலையில் வாழக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதை நோக்கி தான் எங்களோட பயணம் அமைஞ்சிட்ருக்கு. 24 பேர்த்துக்கு வாழ வச்ச இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு, கிராமத்தவர்களுக்கு நாங்கள் அந்த ஊர் சார்பாகவும் கிராமத்து சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பட்டா போட்டு ஐயா கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு சாமானியரும் இங்கு சொல்லக்கூடியவை வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய உணர்வுகள்.